2026 வீசப்போவது திமுக அலையா அல்லது திமுக எதிர்ப்பு அலையா என்ற தலைப்பில் தந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். தந்தி டிவி சிறப்பாக எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு நல்ல மக்கள் மன்றம் நடத்தினாங்க. திமுக சார்ந்த 2-3 பேச்சாளர்களும் திமுக ஆட்சியோட எதிர்ப்பாக 3 பேரும் பேசினாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருந்தது. மக்கள் மன்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. அனைத்து கட்சி நிர்வாகிகளும் சிறப்பாக உரையாடினாங்க. குறிப்பாக எங்களுடைய வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தார். திரு பரந்தாமன் அவர்கள் மிக சிறப்பாக 5 பேர் பேசியதற்கு அருமையாக பதில் கொடுத்தார்கள். எடப்பாடி அதிமுகவை சேர்ந்த நண்பர் அவருடைய செய்தி தொடர்பாளர் பரசுராமன் அவர்கள் மிக அழகாக அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவினுடைய செயல்முறைகளையும் மிக அழகாக எடுத்து கூறினார். மக்கள் மன்றத்தில் விவாதம் மேடை அருமையாக நடந்தது. எல்லா கட்சி தலைவரும் அமைதியாக நடந்து பேசி முடிச்சாங்க. இது 2026 அலை யாருக்கு வீச போகுது என்று சொல்லி தலைப்பு கொடுத்திருக்கார்கள். அது தலைப்பு கொடுத்து எல்லாருமே பேசினார்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ பார்க்கும்போது எல்லாமே 6 பேர்கிட்ட பேசியிருந்தாங்க. லைலா மணி அண்ணா வந்துட்டு ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது.